பேட்டக்காளி ட்ரெய்லர் வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸும் வந்து கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதில் நடிச்சிருக்கேன் அப்படின்றத தாண்டி அதோட வாழ்வியலை நான் வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு எனக்கு புல்லரிச்ச மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் என்னை கூப்பிட்டு இந்த ரோல் நீங்கள் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை பிலீவ் பண்ண டைரக்டர் ராஜ்குமார் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ கதை சொல்லும்போது வந்து இந்த மாதிரி ஒரு மாடு வளர்க்குற பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது வந்து லிட்ரலாக வந்து எனக்கு ஒரு கனெக்டான ஒரு விஷயம் தான் இந்த கதையில. ஸோ அது நல்லபடியாக விஷுவலாக வந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. செகண்ட் ஆஃப் ஆல் ஹோல் டீம் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணணும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். எனக்கு பர்சனலாக ஒரு மாடு கிட்ட போய் நான் பழகுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாடுபிடி வீரர்கள் பசங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இல்லைன்னா வந்து அந்த மாடு கூட நான் பழகிருக்க முடியாது. அது அந்த விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே வந்து அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கௌதம், அப்புறம் மாடுபிடி வீரர்கள், அப்புறம் கூட நடிச்ச ஹீரோ ஆண்டனி அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல நான் விஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தென் கலையரசன் கூட எல்லாம் நான் ஒர்க் பண்ணல. பட் கலை வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ கலைக்கும் இந்த நேரத்தில் நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா அவங்களோட பார்ட்டை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தீபாவளிக்கு ஆஹா தமிழ் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த தீபாவளி வந்து வேற லெவல்ல சரவெடியா இருக்கும். வித் பேட்டகாலியோட என்ஜாய் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை. தேங்க்யூ ஷீலா மேம். மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா நான் வாடியில இறங்குனதுதான் சொல்லுவேன். எஸ், அப்கோர்ஸ் வந்து நான் பொங்கல் முடிச்சிட்டு ஒரு வாடியில வந்து நம்ம பேட்டகாலி அங்க நிப்பாரு, பேனர்ல இருப்பாரு. அவர் தான் வந்து இதுல. ஸோ அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் வாடியில இறக்க போறேன். டோக்கன் வாங்கிட்டு நான் அந்த ரோல நின்றுட்டு இருந்தேன்ல, அந்த மொமெண்ட் வந்து என்னால என்னைக்குமே வந்து அந்த வாடிக்குள்ள போய் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. சுத்திலும் பசங்க தான் இருக்காங்க, நான் ஒரு பொண்ணு. அந்த வைபே வேற லெவல்ல இருந்தது. அது இங்க இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத மொமெண்ட். அமேசிங். எங்களுக்கும் கண்டிப்பா ரொம்ப கியூரியஸா இருக்கு, பார்த்தே ஆகணும். ஸோ தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்ல, வேற வழி கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா கைஸ். இதுக்கு திருட்டு விசிங்லாம் வராது கைஸ். அண்ட் வேற எதுவும் பார்க்க முடியாது. கண்டிப்பா நம்ம தமிழ் ஆஹாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க கை தூங்க பார்க்கலாம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடுல. Thank you AHA Tamil for encouraging such authentic content. Petakale ஒரு tradition Jallikattu based web series, and I'm very happy to be a part of it. Kalai sir, thank you so much. உங்களோட constant support and motivation. மற்ற cast கூட நான் work பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, but I hope I get to work with you all soon. Of course, Santosh sir with the music, it's amazing, and Veerat sir with the visuals. Yeah. Thank you so much. Kandipa Paranga in the Diwali AHA Tamilla, and advance happy Diwali. Thank you so much. மேற்கு தொடர்ச்சி மலை கதை நாயகனாக மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் நடித்தோம். அதுக்கப்புறம் சினிமாவில் நம்ம சம்பாதிக்கணும்னா நிறையா சம்பாதிக்கிறதுக்கான கமிட்மெண்ட் இருக்குது. நல்ல கமிட்மெண்ட்டை தேடி நம்ம கண்டுபிடிக்கணுன்றது ஒரு எப்பொழுதுமே ஒரு பேராசையாக இருக்குது. அது என்னென்னா, ஒரு டஃப்பான ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நம்ம நல்லா பேர் வந்துடும் அப்படின்றத. இதை வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னை செலக்ட் பண்ணதுக்கு வந்து நான் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் நினச்சா வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷன் ஆகாவில் யாரை வேணாலும் அவங்க ஹீரோ வச்சு பண்ணலாம். இருந்தாலும் நம்பி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டில் ஃபஸ்ட்டு திருச்சி மாவட்டம் மஞ்சம்பட்டியில் இறக்கி விட்டார். இறங்குனா எனக்கு ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து நம்ம ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம உண்மையாகவே மாடு பிடிக்க உள்ளே இறங்கும்போது ஒரு உயிர் பயம் வரும் பாருங்க. உள்ளே போயிட்டு நின்ட்டேன்.
சரி எப்படியாவது சீக்கிரம் முடிச்சு வெளியில் விட்டால் போதுண்டான்ற மனநிலைக்கு வந்துருச்சு. இங்கே என்னென்னா மாடு பிடிக்கிற தம்பிகளெல்லாம் இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். அவங்க வந்து அண்ணே இதெல்லாம் சாதாரண மாடுனே, அழகாக பிடிச்சிடலாம் வாண்ணே. டேய் உங்களுக்கு 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா, எனக்கு எப்படி அது எங்கேயாவது பாஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணும், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது வாங்க, குத்துனா என்ன ஒரு 10 டைல் 15 டைல் போட்டு அடுத்து பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி உயிர் பயத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய அனுபவம் அது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதில் ஜெயித்தவங்கள வந்து அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து பெருசாக இருக்குது. அவங்கள வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அவங்க ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே வரும்போது எப்படி ரிசீவ் பண்ணி எப்படி கூப்பிட்டு வராங்க. ஆனால் இங்கே ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமே எனக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. போலீஸ்காரங்க வந்து அடிப்பாங்க, லைனில் உட்கார்றா வாடா போடா அப்படின்னு நிற்பாங்க, உள்ளே போய். ஆனால் அவங்களுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்போ இன்றைக்கி எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அது உயிர் கேரண்டி இருக்குது. ஆனால் ஜல்லிக்கட்டில் மட்டும் இன்றைக்கி போனவன் திரும்பி உயிரோடு வருவானான்றது தெரியாது. அந்த மாதிரியான ஒரு டெய்லி சொன்ன மாதிரி டெய்லி உயிரோட அவங்க சந்திச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி கதைக்களத்தில் நம்ம இருக்கும்போது சரி கொஞ்சமாவது அதுக்காக ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டைக்காளி மாடு அது ஒரு சீன்லாம் எடுக்கும்போது டைரக்டரு பிடிச்சிடலாங்க அப்படின்னா, ஐயா அது ஏதோ ஒரு டயலாக் பேசி நடிச்சிடலாம், அதுக்கு என்ன தெரியுமா ஃபேமிலி மேனு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறான்னு அதுக்கு தெரியாது, தூக்கி போட்டு போயிருங்கயா அப்படின்னு பிடிங்க அப்படிங்கன்னா. அப்புறம் ஒரு டைம் பிடிச்சி சுற்றி பறக்க விட்டு கீழே போட்டுருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை பிடிச்சிடலாங்க அப்புறம் சொல்லிட்டேன் ஐயா. ஏன்னா இப்போ நீங்கள் மாடு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பிடிக்கிறாங்க, இந்த நெஞ்சு ஒரு சைடு வலிக்க ஆரம்பிச்சு. நீங்கள் ஜம்ப் பண்ணி ஒரு தடவை 2 தடவை நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எனர்ஜியே இருக்காது, உடம்புல டோட்டலாக டவுன் ஆகிடும். அந்த அளவுக்கு நிறையா டஃப் இருக்குது இதில் வந்து நான் முக்கியமாக சொல்லி ஆகும். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த பேட்டைக்காளிக்கு பெரிய தூணாக இருந்தது வந்து இந்த மாடுபிடி வீரர்கள் தான். அவங்கள இந்த நேரத்தில் அவங்க மேடை கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். தம்பி வாங்க, ராஜ் நம்ம டீமு அப்படியெல்லாம் வாங்க வந்து கௌதம். ஏன்னா இந்த பேர் தம்பி ராஜ். ஆக்சுவலாக நான் சினிமாவுக்கு வந்து ஒருத்தங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்களா, ஓகே சரி அடுத்து கூப்பிடுவாங்க போல அவங்கள. அதனால் ஒவ்வொரு ஹீரோ இந்த பசங்க ஒவ்வொருத்துமே ஹீரோ தான். ஏன்னா ஒவ்வொரு வாடியிலையும் பார்த்தீங்கன்னா இறங்கும்போது நம்ம ஒரு உயிர் போயிருன்ற மாதிரி இல்லாமல் ஜாலியாக இறங்கி பிடிச்சிட்டு என்ன 4 மாடு தான் பிடிச்சியா அப்போட என்னடா மாடு பிடிக்கணும்னா அவன் ஏன்னா 10 மாடுக்கு மேலே பிடிக்கணும் அப்படின்ற அவங்க டார்கெட்டு. நம்ம ஒரு மாடை பிடிச்சி கரெக்டாக டேக்கு ஓகே பண்ணிட்டாலே போதுண்டா அப்படின்ற மனதில் இருந்தது. ஸோ இந்த இதுக்காக அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் கூட ஷீலா அவங்க கூட சேர்ந்து நடித்தது சந்தோஷம். அப்புறம் கலையரசன் அவர் கூட சேர்ந்து நடித்தது ரொம்ப சந்தோஷம். 100% தமிழ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆகாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபாவளி உங்களுக்கு சிறப்பான தீபாவளி இருக்கிறதுக்கு கேரண்டி. மீண்டும் ஒரு முறை வெற்றிமாறன் சாருக்கும் ஆகாவுக்கும் இதில் பயணித்த அனைவருக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். பேட்டைக்காளி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். இது பார்க்கும்போது எனக்கு அதாவது சீரியஸாக ஆகிடுச்சின்னு ஒரு சின்ன சோகம் இருக்குது. பட் இருந்தாலும் அது லைஃப் உள்ள வந்து அவ்வளோ டெப்த்தாக காட்டும்போது அதுக்கு வந்து ஒரு சீரியஸ் மாதிரி ஒரு டைம் தேவைப்படுது. இது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் ஷூட் பண்ண விதம், ராஜ்குமாரை நான் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட். அவர் திடீர்னு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டு தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆகா உள்ளே வந்தோன்னே இன்னும் பெருசாச்சு. வெற்றிமாறன் சார் ஆகாலாம் சேர்ந்தோடனே இது ஒரு பயங்கர கிராண்டியராக மாறுச்சு. எங்கள் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு அரளிப்பாறைன்னு நினைக்கிறேன். அப்போது சொல்லிட்டே நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு மான்டாஜ்லாம் ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த மலையே மறைஞ்சிற அளவு கூட்டம் வருவாங்க. நான் சொன்னேன் சும்மா தான் கதை விட்றாங்க போல் அப்படின்னு பார்த்தோம். உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 7 lakhs 8 lakh பீப்புள் வந்திருப்பாங்க. அது சினிமாவில் அதை க்ரியேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ லைவாக இருந்தது. அங்கே ஷூட் பண்ணும்போது அங்கே உள்ளே எப்படியும் ஒரு 2000-3000 மாடுபிடி வீரர்கள் இருந்திருப்பாங்க. நமக்கு மாடுனா எங்கள் ஃபேமிலி சைடில் ஜல்லிக்கட்டுலாம் கிடையாது. மாடுனா பால் கறந்து டீ காஃபி போட்டு கொடுப்பாங்க, குடிச்சிருக்கோம். பயங்கர மாடை பார்த்து இவ்வளோ பயம் வருமானது இந்த வெப் சீரிஸ் முடிஞ்சோட தான் எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து ஏன்னா அந்த உள்ளே இருக்க ஒருத்தருமே அவ்வளோ வந்து ஒரு வீரர்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த இறங்கி நான் நின்றுட்டு இருக்கும்போது எல்லா நண்பர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, ஜாலியாக. ஆனால் பிடிங்கினா ஒன்றாவாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உள்ளே நிற்கும் போது ஒரு பயம் இருக்குல்ல, அந்த ஒரு பயங்கரமான பயம் அங்கே இருக்குது. ஒருத்தரும் பயங்கரமான வீரர்கள். அவங்களுக்கு வந்து செம கட்ஸு. அவங்க நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிட்டாங்க. ஜஸ்ட் டு ஆட் ஆன் தட், ஏன்னா உண்மையாகவே உயிர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு யாருக்குமே தெரியாது. அதுவும் மஞ்சு விரட்டு வந்து சுற்றி 360 டிகிரியில் மாடு அவுக்குறாங்க. முன்னாடி வந்து அடிப்பட்டவங்கள்ட்ட பின்னாடி வந்து மாடு முட்டி தான் நிறைய பேர் அடிப்பட்டாங்க. அப்போ ஒரு அண்ணா கேட்டார், என்ன தலை ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, தைரியமாக இறங்குங்க அப்படின்னா.
இல்லை என்ன ஜல்லிக்கட்டு எப்படி பார்த்தது இல்லையாண்ணே அது இனி தாங்க ஃபஸ்ட் டைம் நேர்லேயே பார்க்குறேன் ஜல்லிக்கட்டுன்றதை, டிவியில் தாங்க பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது. பட் ஆனால் சுற்றி நிறைய பேர் இப்போ ஏறினாங்க, அவங்க எல்லாருமே என் பக்கத்தில் நின்றுட்டு என்னை சுற்றி நின்றுட்டு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோ இது பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு நான் ஒரு ஆக்டராக ஒன்றே தான் சொல்லுவேன், எனக்கு வந்து ஆக்டர்ஸ் வந்து நல்ல எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கும், எதுவும் இருக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. பட் வந்து ஏன் நிறைய பேர் சொன்னாங்க மாடு பிடிச்சாங்க இறங்கி பிடிச்சாங்க ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அதை வந்து சத்தியமாக பெருசாக யோசிக்கவே இல்லை, எல்லாரும் பாராட்டணுமா அப்படிலான்ற ஒரு யோசனையே கிடையாது. எனக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கேரக்டர் எழுதும்போது ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு எழுதுறேன்னா அதை கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து ஒரு ஆக்டரால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணி வச்சுருக்கேன் என் லைஃப்பில். அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை அந்த ஆக்டர் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு தான் வந்து நம்ம வேலை, அதுதான் நம்ம வந்து அதுக்காக தான் அந்த லவ் பண்ணி அவங்க உயிரை கொடுத்து நம்ம அந்த ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவர் வந்து இறங்குன்னு தைரியமாக ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தார், கடைசியாக இறங்குற வரையும் கூட கேட்டார், உங்களுக்கு ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஆகாது, பசங்க பார்த்துப்பாங்க அப்படின்னாரு. தலைவா அவனுக்கு இறங்கணுமா அப்படின்னா, இறங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி இறங்கி வாங்க பிடிப்போன்ட்டு பிடிச்சாச்சு. அதுக்கு மறுநாள் வந்து என்ன பண்ணாங்க, சரி ஒயிட் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துறாங்க, சில அப்பயே ஒரு மாடலாம் நிற்கிது, இவர் போய் ஜாலியாக பசங்க அண்ணா போய் பிடிங்கண்ணா அப்படின்றாங்க. டேய் நான் இப்போ தானே நேர்லேயே பார்க்குறேன், பிடின்னு கேஷுவலாக சொல்கிறேன், ஒன்றும் பண்ணாத நான் போக்கு மாடுன்றாங்க, ஏதோ ஒரு வார்த்தைலாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே லாஸ்ட் 2 மினிட்ஸ் முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் டே வந்து இப்போ அது க்ளோஸ்அப் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ஒரிஜினலாக ஒரு மாடை பிடிக்கிறதுக்கு ஒரு மாடை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மாடு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மாடு கொண்டா, என்ன பாடுனா இந்த மாடு ஒன்றும் பண்ணாதா அப்படின்னா, இல்லை நான் இது நேற்று ஜல்லிக்கட்டில் போச்சு, சும்மா தான் நடந்து போச்சு, ஒன்றும் பண்ணல அப்படின்னாங்க. சரின்னு பண்ணி அந்த மாடை யார் கூப்பிட்டு வந்தால் அந்த பையனை விட்டு ஒரு தூக்கிச்சா மேலே 7 பெல்ட் வச்சு கீழே விழுந்தான். இங்கே காலுக்கிட்ட 11 தையல் ஏதோ. ஐயா என்னையா ஒன்றும் பண்ணாது நீங்கள், இது என் வீட்டில் 5 வயசு பாப்பாவே இதை மாடை பிடிச்சி கட்டுனா, இன்றைக்கி ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு இந்த மாடுக்கு அப்படின்றான். டே என்னடா நான் பிடிக்கிறதுக்கு போகிறது மாதிரி இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்புறம் சரி அது பரலன்னு சொல்லிட்டு இன்னொரு மாடு திரும்ப ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி பக்கத்தில் வந்து ஒரு மாடை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மாடை கூப்பிட்டு வந்து அதுவுமே ஃபஸ்ட்டு ரொம்ப சாந்தமாக தான் இருந்தது. ஆனால் அது அந்த க்ரௌடு சிலதை பார்த்தோன்னே மாடோட மூடு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பார்த்தோன்னே திடீர்னு நம்ம அண்ணன் நரி அண்ணன் இல்லைன்னா அன்றைக்கி நான் குத்து வாங்கி செத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நரி அண்ணன் வந்து கரெக்டாக அந்த மாடு பாயும் போது என்னை பிடிச்சி நரி அண்ணன் அந்த கொம்பை அப்படி தழுத்தி அவர் வாங்கினார் லைட்டாக ஒரு அடி. ஸோ தேங்க்ஸ் நரி அண்ணா, உங்களால் தான் நான் உயிரோடு நின்றுக்கேங்க. ஸோ பசங்க எல்லோரும் அப்போ வந்து 2வது டேக் 3வது டேக்கில் ஒரு வாக்கியில் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு 2 டேக் மூக்கணாங்கயிறு போட்டு பிடிச்சிட்டோம், சரி பிடிச்சிரும் பசங்க வர ஒரு டைம் பிடிச்சோன்னா விசில்லாம் ஆச்சானே எல்லாம் பயங்கரமாக, ஆஹா பயங்கரமாக இருக்குது இந்த ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டேக்கும் பிடிச்சா 3வது டேக்கில் ஒரு சைலண்ட்டாக என்ன பண்ணுறேன், ஐயா நான் மூக்கணாங்கயிறு அவுத்து விட்றாடி, சைலண்ட்டாக அவுத்து விட்டுறாரு. இது எனக்கு கேட்டுச்சு, ஐயா மூக்கணாங்கயிறு அவுத்து. அப்போ கரெக்டாக சொல்கிறேன், அண்ணா மூஞ்ச மச்சம் கொஞ்சம் பின்னாடி தள்ள மாதிரி வச்சுங்க, ஏன்னா போன வாடியில் தான் ஒருத்தனை விட்டு கண்ணு வெளில வந்து விழுந்துச்சுன்றான். டேய் என்னடா கண்ணு வெளில வந்து ஜாலியாக சொல்கிறேன். சரின்னு சரி ஓகே ஏதோ ஒன்று பரவாயில்ல நடக்குது பார்த்துருவோன்னு சொல்லிட்டு தான் இறங்கி பிடிச்சோம். That's completely only for the love this guy of our cinema, ராஜ்குமார் அண்ணா. ஏன்னா நிறைய பேர் அவரை பற்றி பேசிட்டாங்க, பாராட்டு விழா மாதிரி வந்து இல்லை. ஆனால் இந்த ஒரு படைப்புக்காக அவரோட வாழ்க்கையில் ஒரு 5 வருஷத்தை தியாகம் பண்ணி அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணி எதுவுமே நம்ம, ஏன்னா நான் ஒரு விஷயம் பேசிட்டு டிஸ்கஸ் சினிமாவில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சரியாக காட்டுறோமோ இல்லையோ ஒரு விஷயத்தை தப்பாக காமிச்சிடக்கூடாது. everyone should be socially responsible, both the film makers and the actors. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த படைப்பை வந்து மக்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பயங்கர சூப்பரான விஷயம். ஸோ அந்த லவ்க்காக அந்த ரெஸ்பெக்டாக தான் நான் அந்த பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இறங்கி பண்ணோம். அது நான் ஒரு தடவை 2 தடவை தான் இறங்கினேன். என் தலைவெல்லாம் 10-20 ஜல்லிக்கட்டில் இறங்கினான். அவனுக்கு வந்து அவன் தான் ஆக்சுவல் ஹீரோ இந்த வெப் சீரிஸோட, இஸ் த ஸ்டார். அப்புறம் எல்லாருமே ஷீலாவும் ஃபுல்லாக வந்து அந்த மாடோடையே டெய்லி அந்த என்னது பர்ஃபி தானே, பர்ஃபி அந்த வாங்கி கொடுத்து பழகினாங்க. அப்படி கொடுத்தாலுமே லாஸ்ட் நாள் முட்டிச்சாங்க எல்லாரையும். அது அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு லைஃப் வந்து கௌதம் அண்ணா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஆக்டர்ஸ்ன்ற ஜோனை மீறி இந்த கதைக்காக இறங்கி எல்லாமே ரொம்ப ராவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் கேமராமேன் சார், வேல்ராஜ் சார்லாம் நின்று வண்டியில் வந்து ஒரு மாடு பாஞ்சு அது முன்னாடி இருந்த ஒரு காலே 2ஆக போச்சு. ஸோ எல்லாருமே அவ்வளோ சீரியஸாக அவ்வளோ வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் சார். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் கோ ஆர்டிஸ்ட் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஒரு புதுமையான ஒரு படைப்பாக இருக்கும். லவ் யூ ஆல். தேங்க்யூ.